ஓம் சிவாய நம. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதர் இவர்களின் பாசம் பற்றியது. பாசம் என்பது அரிதான ஒருவரின் அல்லது ஒரு பொருளின் பால் மனத்தாலும் உடலாலும் கொண்ட பற்று என்று கூறலாம். இனம், மதம், மொழி பாகுபாடின்றி நம்மையே அறியாமல் மனதில் தோன்றும். உதாரணமாக கூற வேண்டுமானால் சுயநலம் இல்லாத நண்பர்கள் அமைவது கூட ஆகும். பாசம் என்பது ஏதாவது ஒரு இரத்த சம்பந்தமான நெருங்கிய அல்லது ஒன்றுவிட்ட உறவில் ஏற்படும் பிணைப்பு ஆகும். இப்படிப்பட்ட தன்மை உடைய பாசத்தை பற்றி ராமாயணத்தில் மூலமாக தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதர் இவர்களை மேற்கோள் காட்டி இவ்வுரையை துவக்குகிறேன். கங்கை நதி பாயும் நீர்வளமும் நிலவளமும் குடிவளமும் பொருந்திய நாடு கோசல நாடு. இந்த நாட்டின் தலைநகரம் அயோத்தி. அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தம் இல்லாத ஊர் என்று பொருள். மக்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ்ந்தார்கள். இந்நாட்டின் அரசராகிய தசரத சக்கரவர்த்தி தாய்போல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நல்லாட்சி புரிந்து வந்தார். தசரத மன்னனுடைய கரங்கள் ஈந்து ஈந்து சிவந்தன. இவருக்கு 4 மக்கட்பேர்கள். இந்த 4வரில் மூத்தவராக பிறந்த ராமன் மேல் அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் அயோத்தி வந்து தசரத சக்கரவர்த்தியிடம் உலக நன்மை கருதி, மன்னா, நான் ஓர் யாகம் செய்ய இருக்கிறேன். ஆதலால் அந்த யாகத்தை நடத்த விடாது அரக்கர்கள் இடையூறு செய்கிறார்கள். அவர்களை அழித்து யாகம் முழுமை பெற நீ உதவ வேண்டும் என்று கூற, உடனே மன்னர், நான் வந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்றார். அதற்கு மகரிஷி, மன்னா, நீ வேண்டாம், உன் மகனாகிய ராமனை அனுப்பு என்று கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் அதிர்ச்சியுற்ற தசரதர், பின் தசரதர் தனக்கோ தன் நாட்டு மக்களுக்கோ தன் பிள்ளைகளுக்கோ எந்தவித சாபமும் மகரிஷியால் வந்துவிடக் கூடாது என்று எண்ணி அவருடன் தன் மகனாகிய ராமரை அனுப்பி வைத்தார். தன் மூத்த மகனாகிய ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய சமயத்தில் தான் தன் மனைவிக்கு தந்த வரத்தால் ராமரை காட்டுக்கு அனுப்ப நேர்ந்தது. அதன் விளைவாக மனம் நொந்து உயிரையும் துறந்தார் தசரதர். ராமபிரானோ தன் தந்தையின் ஆணையை ஏற்று கானகம் சென்று 14 ஆண்டுகள் கானக வாழ்வை கழித்தார். ராமரின் மீது மிகுந்த பாசம் கொண்ட லக்ஷ்மணர் எல்லா தருணங்களிலும் ராமருடன் சென்று உறுதுணையாக இருந்தார். ராமர் கானகம் நோக்கி செல்லுகையில் ராமர் சீதையுடன் சென்று அவர்களை பாதுகாக்க திண்ணமானார் லக்ஷ்மணர். ராமபிரானுக்கு சூர்பனகையால் சங்கடம் நேர்ந்த சமயத்தில் சூர்பனகையின் மூக்கை அறுத்து விரட்டினார் லக்ஷ்மணர். ராவணன் சீதா தேவியை தூக்கி சென்ற சமயத்தில் ராமருக்கு உறுதுணையாக இருந்த இலங்கை மேல் வானர சேனைகளின் உதவியுடன் போர் தொடுக்க உதவினார் லக்ஷ்மணர். ராமர் பிரானின் ஆணையை ஏற்று வானர சேனைகளின் அரசனான சுக்ரீவனுக்கு மகுடம் சூட்டினார் லக்ஷ்மணர். இலங்கையில் ராவணனுடன் போர் புரியும் சமயத்தில் ராவணன் தாக்குதல்களில் மூர்ச்சையாகி போனார் லக்ஷ்மணர். மூர்ச்சையான லக்ஷ்மணரை கண்டு மனம் வெதும்பி தானும் மூர்ச்சையானார் ராமர். பின்னர் ராம பக்தரான அனுமனின் துணையால் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து மூர்ச்சை தெரிய பெற்றார். ராமபிரான் கானகம் செல்லும் தருணத்தில் நாட்டை தன் தாயால் பெற்ற பரதர் அதனை வெறுத்து ராமரை நோக்கி கானகம் விரைந்தார். கானகத்தில் ராமரை கண்டு வணங்கி காட்டிற்கு வந்து அரசாள வேண்டினார். அதற்கு ராமபிரான் மறுக்க, நீண்ட விவாதத்திற்கு பின் ராமரின் பாதுகைகளை பெற்று அப்பாதுகைகளே ராமர் திரும்பும் வரை அரசாளும் என்று கூறினார் பரதர். இவ்வாறாக நாம் தசரதர், ராமர், லக்ஷ்மணர் மற்றும் பரதர் இவர்களுக்குள் உள்ள பாசத்தை அறியலாம். நன்றி.